டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து சண்டே ஃபர்ஸ்ட் சண்டே இன் அட்வென்ட் செலிப்ரேட்டிங் த குட் நியூஸ் அப்படின்னு ஒரு நல்ல டாபிக் எடுத்துருக்குறாங்க. நற்செய்தியை கொண்டாடுவது. அதில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தலைப்பும் அழகான ஒரு தலைப்பு, மீட்டிங் ஆஃப் மேரி வித் எலிசபெத். மரியாள் எலிசபெத்தை சந்தித்த அந்த சம்பவத்தை வேதத்திலே நாம் வாசித்து அதன் அடிப்படையில் நாம் சிந்திப்பது நலம் என்று நான் நினைக்கிறேன். அட்வென்ட் அப்படின்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், சம்மோன் இஸ் அரைவிங், யாரோ ஒருவர் வருகிறார்கள். பொதுவாக அட்வென்ட்ன்ற அந்த பேருக்கு லத்தீனில் என்ன வார்த்தைன்னா அட்வென்டஸ்னா கம்மிங், வருகிறார், யாரோ ஒருவர் வருகிறார். நமக்கு இப்போ நல்லா தெரியும் இயேசு கிறிஸ்து, அவருடைய முதலாம் வருகை, அவருடைய இரண்டாம் வருகை. ஸோ இதெல்லாம் இந்த அட்வென்ட். ஸோ ஆண்டருடைய முதல் வருகையை நாம் கொண்டாடுவது கிறிஸ்மஸ். ஆண்டருடைய இரண்டாம் வருகைக்காக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தலைப்பு செலிப்ரேட்டிங் த குட் நியூஸ், நற்செய்தியை கொண்டாடுவது. இப்போ புதிய ஏற்பாட்டிலே முதலாவதாக நற்செய்தி என்ற வார்த்தை எங்கு வருகிறது? அந்த தூதர்கள், லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்திலே, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தூதர்கள் மேய்ப்பர்களுக்கு சொன்ன அந்த பாடலிலே தான் நற்செய்தி என்ற வார்த்தை வருகிறது. நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலிருந்து நாம் சற்று ஆராய்வோம். செலிப்ரேட்டிங் த குட் நியூஸ். ஆகவே 3 காரியங்களை இன்று நாம் சிந்திக்கலாம் என்று நான் யோசித்தேன். முதலாவதாக அந்த லூக்கா 1:46 என்று இல்லாமல் 39 வாசித்தோம். எதுக்குன்னா, அந்த 2 பேரும் சகோதரிகள் அவர்கள் சந்தித்த அந்த சம்பவத்தை ஆரம்பத்திலிருந்தே பார்க்கலாம் என்று. இங்கே முதல் நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்னவென்றால், என்னத்தை அவர்கள் கொண்டாடினார்கள் என்று நாம் பார்க்கும்போது, முதலாவதாக they celebrated the lives of children. ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? they celebrated the lives of children. 2 குழந்தைகள், 2 தாய்மார் இங்கே இருக்கிறார்கள். இந்த கலாச்சாரத்தில் பாருங்கள், இன்றைக்கி புதுசாக கல்யாணம் ஆனவங்க யாரையாவது பார்த்தோன்னா உடனே நம்ம இப்படி கேட்போம், குட் நியூஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அது நல்லதா கெட்டதான்னு நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா இந்த காலத்தில் நிறைய பேர் குழந்தைகள் இல்லாதப்போ அது ஒரு கஷ்டமான கேள்வியாகவும் இருக்குது. ஆனால் அந்த குட் நியூஸ்ன்றது அதோட சம்மந்தப்பட்டு வருது இல்லையா? ஆகவே குழந்தைகள் நிச்சயமாகவே ஒரு குட் நியூஸ் தான். இப்போ இங்கே 2 தாய்மார் இருக்கிறாங்க, 2 கருக்கள் தான். என்னுடைய ஹைலைட்டே இங்கே அந்த கருக்கள், த ஃபீட்டஸ். அங்கே 2 பேர் வயிற்றிலும் குழந்தைகள் கருக்களாக இருக்கிறார்கள். யார்? முதலாவதாக யோவான் என்ற குழந்தையும் இயேசுவானவர் குழந்தையாகவும் அவர்கள் வயிற்றுக்குள்ளாக இந்த 2 பெண்களுக்குள்ளாகவும் தாய்மார்க்குள்ளாகவும் இருக்கிறார்கள். ஒருவர் இப்படி சொன்னார். யாருன்னா, அவர் ஒரு ரோமன் கேத்தலிக் ப்ரீஸ்ட், ஃப்ராங்க் பவோன் அப்படின்னு ஒரு ரோமன் கேத்தலிக் ப்ரீஸ்ட் சொன்னார் இப்படி, when a woman is pregnant she is not expecting a child, she already has one. ஒரு பெண் ப்ரெக்னெண்ட்டாக கர்ப்பிணியாக இருக்கும்போது எக்ஸ்பெக்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு குழந்தையை எதிர்பார்த்துருக்காங்க. அப்படி சொல்கிறத விட அவங்க ஏற்கனவே குழந்தை அவங்க வயிற்றுக்குள்ளே இருக்கிறது. ஷி ஆல்ரெடி ஹஸ் ஒன். ஷி இஸ் நாட் கோயிங் டு பி அ மதர், ஷி ஆல்ரெடி இஸ் அ மதர். தாயாக போகிறாங்க அப்படின்னு இல்லை, அவங்க ஏற்கனவே தாய் ஆகிட்டாங்க. த பேபி இஸ் நாட் ஆன் த வே சொல்லுவாங்கள்ல, ஆன் த வே, குழந்தை வந்துட்டுருக்கு அப்படின்னு இல்லை. த பேபி ஹஸ் ஆல்ரெடி அரைவ்டு, வந்தாச்சு. If you are going to change the way society treats unborn children, we have to change the way we speak about them. சமுதாயத்திலே இன்று பிறக்காத குழந்தைகளை குறித்து அந்த காரியத்தை, கருக்களை குறித்த காரியத்தை நம்ம ஹைலைட், அதை நாம் கோடிட்டு காட்ட வேண்டுமென்றால் நாம் எப்படி இந்த பெயர்களை சொல்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அப்படின்ட்டு இந்த ஃபாதர் சொல்கிறார். ஏன்னா இன்றைக்கி கருக்களை ஏனோ தானோ என்று எடுத்துக்கொள்கிறார்கள். விசேஷமாக தாறுமாறான முறைகளிலே வாழ்கிற சூழ்நிலையிலே, மற்றும் சில நேரம் பெண்களுக்கு இழைக்கப்படும் தீமைகளினாலும் ஆண்களால் இழைக்கப்படும் தீமைகளினாலும் பெண்கள் எதிர்பாராத விதத்திலே கற்பந்திருக்கிறதுனாலே அந்த கற்பத்தை அவர்கள் ஏனோதானோ என்று எடுத்து அதை கலைப்பு செய்து விடுகிறார்கள். ஸோ அதனால தான் இங்கே எடுத்தவுடனே என்னுடைய ஃபர்ஸ்ட் ஹைலைட்டு என்னென்னா, இந்த கருக்கள் எவ்வளோ ஒரு முக்கியமான கருக்களாக, அந்த ஃபீட்டஸ் வேர் ஸோ இம்பார்ட்டன்ட். அந்த நம்ம வாசிக்க கேட்ட அந்த பகுதியிலேயே அவைகள்லாம் வருகிறது. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, விசேஷமாக அந்த கருக்களை பற்றி வேதத்தில் சில வசனமும் இருக்குது. அதை நம்ம பார்த்துட்டு அந்த சம்பவத்துக்குள்ளாக செல்லலாம். எரேமியா 1:5 இப்படி ஒரு வசனம் இருக்கிறது, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன்.
இப்போ தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே ஒருவரை பற்றி ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அப்போ எவ்வளோ முக்கியமானது பாருங்கள். சங்கீதம் 139:16 சங்கீதக்காரன் எப்படி சொல்கிறார், என் கருவை உடைய கண்கள் கண்டது. ஆனால் ஹவு லைட்லி சம் பீப்புள் டேக் ஃபீட்டஸ் ஃபார் கிராண்டட். ஸோ என் கருவை உடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. இவ்வளவு முக்கியமாக குழந்தைகளை குறித்தும் கருக்களை குறித்தும் அதுக்கு முன்னால் உள்ளதையும் ஆண்டவர் எவ்ரிதிங் இஸ் ப்ரீடிஸ்டைன், ஆண்டவர் எல்லாவற்றையும் முன்பாகவே அறிந்திருக்கிறார். ஆகவே கருக்கலைப்பு அப்படின்றது தவறானது. அது யாருடைய தவறாக இருந்தாலும், மதர் தெரசா அவங்க இப்படி சொன்னாங்க, we are fighting abortion by adoption. கருக்கலைப்பை தத்தெடுப்பதன் மூலம் நாம் மீட்டெடுத்துக் கொள்ளலாம் என்றும் சொல்லுகிறார். யோசேப்பே பாருங்கள், இந்த சம்பவத்தில் அவர் ஒரு வளர்ப்பு தந்தையாக தானே மாறினார். ஸோ ஆரம்பத்திலேயே என்னுடைய ஸ்ட்ரெஸ் அதுதான். இந்த தத்தெடுப்புன்றது கூட வேதம் பரிந்துரைக்கிற ஒன்று தான். இயேசுவானவர்க்கே தத்தெடுத்த அந்த யோசேப்பு தான் இருந்தார். அப்படி பார்க்கும்போது இது வேதத்தின்படி அது ஒரு மிக உண்மையான ஒரு காரியம், செய்யக்கூடிய காரியம். ஆகவே அந்த முதலாவது என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸை என்னென்னா, அழுத்தமாக நான் சொல்லக்கூடுமானால், செலிப்ரேட்டிங் த லைஃப்ஸ் ஆஃப் சில்ட்ரன், எஸ்பெஷலி த ஃபீட்டஸ். கரு அப்போவே அவங்க தாய் தான், அப்போவே அவங்க அந்த சின்ன கருவும் ஒரு குழந்தை தான். இன்னொரு வசனம் கூட இப்படியாக இருக்கிறது. நம்மை குறித்தே ஆண்டவர் என்ன சொல்கிறார், இங்கிலீஷில் அழகாக இருக்குது. ரோமன்ஸ் 8:15-17. ஃபார் யூ டிட் நாட் ரிசீவ் எ ஸ்பிரிட் ஆஃப் ஸ்லேவரி டு ஃபால் பேக் இன் டு ஃபியர், பட் யூ ஹவ் ரிசீவ்ட் எ ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன். நாம் கூட அடாப்ட் செய்யப்பட்டவர்கள் தான் கடவுளாலே. ஆண்டவர் நம்மை தத்தெடுத்திருக்கிறார். தமிழ் பைபிள் எப்படி இருக்குது, நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஸோ we have been adopted. ஸோ இவ்வளோ அழுத்தமாக இதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த கலைப்பை விட அதை அந்த குழந்தையை யாராவது தத்தெடுப்பது நல்லது, கலைக்கக்கூடாது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எங்களுடைய ஊழியத்தின் முயற்சியிலே நாங்கள் பல இடங்களிலே பணி செய்து கொண்டிருக்கும் போது இப்படிப்பட்ட சவால்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். சபை மக்களிடமிருந்து இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நாங்கள் அவர்களுக்கு கவுன்சில் பண்ணி அந்த பிள்ளை இன்று அது கரு கலைக்கப்படாமல் இன்று ஒரு நல்ல வளர்ந்த பிள்ளையாக நன்றாக ஒரு குடும்பத்திலே இருந்து கொண்டிருக்கிறான். ஏதோ ஒரு காரணத்தினால் அவர்கள் கரு கலைக்க விரும்புகிறார்கள். இதெல்லாம் தவறானது. ஆக இங்கே ஏன் இதை நம்ம ஹைலைட் பண்ணுறோம், பழைய ஏற்பாட்டில் கூட ஆண் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு ஒரு தடவை சவால் வந்தது. முறைப்படி 3 தலைப்புகள் இருக்கிறது. அதில் ஒரு தலைப்பு இந்த யாத்ராமம் 2வது அதிகாரத்திலே மோசே வளர்க்கப்பட்ட போது எப்படியாக அவருடைய உயிருக்கு, குழந்தையாக இருந்த அவருடைய உயிருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது. ஆனால் அதன் மத்தியிலே எத்தனை பேர் டீம் ஆகி அந்த மோசையின் உயிரை காப்பாற்றினார்கள். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே முந்தின சாப்டர், ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்தே பார்க்கணும். சிப்பிராள் பூவாள் அவங்க அந்த குழந்தைகளுடைய உயிரை, ஆண் குழந்தைகளுடைய உயிரை காப்பாற்றினாங்க. அதையும் தாண்டி மோசையை அவருடைய பெற்றோர் ஒழித்து வைக்கக்கூடாமல் இருக்கும்போது அங்கே அந்த காட்சியில் யாரெல்லாம் வரா, தாயாருடைய சபம் யோசிதமான ஒரு புத்தி, அதையும் தாண்டி அந்த மிரியாமுடைய துணிச்சலான ஒரு காரியம், அதையும் தாண்டி பார்வோனுடைய மகளுடைய அந்த தைரியமான ஒரு முடிவு, அவங்க தாப்பனையும் தாண்டி நான் அந்த குழந்தையை தத்தெடுப்பேன் என்று எடுத்தாள் இல்லையா, அதையும் தாண்டி அந்த தாதிமாரெலாம் போய் அந்த குழந்தைய எடுத்தாங்கல்ல. அப்போ எத்தனை பெண்கள் சேர்ந்து ஒரு உயிரை காப்பாற்றுகிறார்கள். ஸோ லைஃப்ஸ் ஆஃப் சில்ட்ரன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபீட்டஸஸ்ன்னு சொன்னேன், லைஃப்ஸ் ஆஃப் சில்ட்ரன் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அது மாதிரி தான் அந்த 2 செலிப்ரேஷன்ஸ் அப்படின்னு நாங்கள் கூட சொல்கிறாங்க. 2 செலிப்ரேஷன்ஸ்னால் என்ன, ஒன்று அந்த குழந்தையுடைய பர்த்டே, அடுத்து அதனுடைய ஸ்பிரிச்சுவல் பர்த்டே. ரெண்டுமே முக்கியமான காரியம். அதனால தான் 3ஆம் பகுதி என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, பவுலுடைய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர் பிறந்த அந்த சம்பவம். எவ்வளோ ஒரு நொட்டோரியஸ் கேரக்டராக அவர் இருந்தார். யூதர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த கிறிஸ்தவ மக்களை எல்லாம் அவர் கொன்னனால அவர் மீண்டும் பிறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அதை தான் அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் 10-18 பார்க்குறோம். ஸ்பிரிச்சுவல் பர்த்டே. ஆகவே 2 காரியங்கள் ரொம்ப முக்கியம். இந்த லைஃப் ஆஃப் சில்ட்ரன் வரும்போது அவர்கள் பிறந்த தினம் அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. அது மாத்திரமல்ல, அவர்களை நாம் ஆவிக்குரிய வழியிலே நடத்தி அந்த குழந்தைகள் உண்மையாகவே ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். அது இன்னொரு தினம். ஆகவே அங்கே அனனியா என்ற அந்த மனிதன் அருமையாக இந்த அப்போஸ்தலனாகிய சவுல் பவுலாக மாறின சம்பவத்தில் ஞான ஸ்நானம் கொடுத்து இப்படியாக அங்கே ஸ்பிரிச்சுவல் பர்த்தை பற்றி பார்க்குறோம். ஸோ லைஃப்ஸ் ஆஃப் சில்ட்ரன் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட்.
எஸ்பெஷலி அவங்களுடைய பிறந்த தினமும் இப்படியாக அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் பர்த்டேயும் ரொம்ப முக்கியம். இங்கே கருவில் இருந்த 2 குழந்தைகளும் அவங்க தாய்மாரோடு சேர்ந்து அவர்கள் ஆண்டவரை ஆராதித்த போல ஒரு சூழ்நிலை தான் நம்ம பார்க்குறோம். அதை நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது அந்த வசனங்களை நான் சொல்ல விளைகிறேன். ஆனால் நாம் இந்த சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கை, விசேஷமாக கருக்களை நாம் பாதுகாக்க வேண்டும். லைஃப் ஆஃப் சில்ட்ரன் ஆர் வெரி ப்ரெஷியஸ். அவர்கள் பிறந்த தினமும் வெகு விசேஷமானது. அவர்கள் உயிரை காப்பாற்றி அவர்களை நன்றாக வழி நடத்தி அவர்கள் ஆவிக்கிற விதத்திலே ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் அந்த நாளும் மிக முக்கியமான ஒரு நாள். ஆகவே அதனால்தான் லூக்கா 15:7 சொல்லப்பட்டிருக்கிறது, மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து உண்டாகிற சந்தோஷத்தை காட்டிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆகவே த ஸ்பிரிச்சுவல் பர்த்டே இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே 2 பரிசுத்தமான 2 பிள்ளைகள் தான் வராங்க. நல்லா தெரியும், யோவான் அவர் ஆண்டவருக்கு முன்னோடி. அவர் வயிற்றிலே இருக்கும்போதே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. இயேசுவானவரை குறித்து சொல்லவே வேண்டாம். அவர் தேவாதி தேவன், அவர் மண்ணுலகில் வந்த தெய்வ குழந்தை. ஆகவே இவங்க 2 பேருமே மிகவும் விசேஷித்தவர்கள் தான். 2வதாக செலிப்ரேட்டிங் சிஸ்டர்ஹுட், ஸ்டிக்மடைஸ் சிஸ்டர்ஹுட் அப்படின்னு நான் குறிப்பெடுத்து வைத்திருக்கிறேன். எலிசபெத்தும் சகரியாவும் இருவரும் வயது சென்றவர்களாக இருந்தார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். லூக்கா 1:7 சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன், நான் கிழவனாக இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவள். அப்படின்னா நமக்கு வயசு போடலை, அவங்க ரொம்ப வயசானவங்க. சகரியாவை பார்த்து தூதன் அந்த அற்புதத்தை சொல்லும் போது கூட அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. லூக்கா 1:25 உன் மனைவியாக எலிசபெத்து கர்ப்பவதியாகி. எலிசபெத் என்ன சொல்கிறாள்? ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். அப்படி என்றால் என்ன நம்ம அதிலேருந்து எடுத்துக்கொள்ளலாம்? அந்த அளவுக்கு அவளுக்கு ஒரு வெட்கம். ஏன்னா வயதான பாட்டி, அவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க, 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள் என்று பார்க்குறோம். தேவதூதன் சகரியாவிடம் பார்த்து சொல்லும் போதும் அவன் அதை தான் சொல்கிறான், நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே. ஆகவே இந்த ஹைலைட் என்னென்னா, வயசான அம்மா அவங்க கர்ப்பமாயிருக்காங்க. அதுவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை இல்லையா, அவலமான ஒரு நிலைமை. ஸோ இந்த அவலமான சூழ்நிலையிலே எலிசபெத்துடைய நிலைமை இருந்தது. கன்னிமரியாளுக்கு என்ன ஸ்டிக்மா, என்ன அவங்களுக்கு அவலமான நிலை இருந்தது? ஷி வாஸ் அ டீனேஜ் அன்வெட் மதர். அவங்க டீனேஜ் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். டீனேஜ்னால் ரொம்ப இளவயது, அவங்க திருமணமாகாமல் கற்பந்திருக்கிற சூழ்நிலை. இப்போ இந்த சூழ்நிலையிலே விவாகரத்து செய்ய யோசேப்பு அவர் யோசித்துட்ருக்கிறார். அந்த நேரத்தில் தான் தூதன் அவரை தடுக்கிறார். மத்தேயு 1 அதிகாரத்தில் பார்க்குறோம். இப்படிப்பட்ட பெண்களை யூத கலாச்சாரத்தில் என்ன செய்ய வேண்டும்? கல்லெறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அந்த கல்லெறிதலிலிருந்து அவளை தப்புவிக்க யோசேப்பு என்ன செய்கிறார்? அவரை திருமணம் செய்து கொள்கிறார். திருமணம் செய்து தன் சரீர உறவை அதுக்கப்புறம் தவிர்த்து நீதிமானாய் வாழ்கிறார். அதுதான் மத்தேயு 1:19 நம்ம பார்க்குறோம். அதை நான் வாசிக்கிறேன் பாருங்கள், நல்லா புரியும். அந்த கல்லெறிதலிருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நியமிக்கப்பட்ட அந்த பெண்ணை அவர் திருமணம் செய்கிறார். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவன் காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகி யோசேப்பே, அவன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க. இப்படிலாம் சொல்லிட்டு யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடி தன் மனைவியை சேர்த்து கொண்டு ஹி மேரிட், அவளை திருமணம் செய்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரை பெருமளவும் அவளை அறியாதிருந்தான். இதனால்தான் அவர் நீதிமான். இப்படி இருக்கும்போது இந்த பெண், அவளுக்கு ஏற்பட்ட நிர்பந்தமான நிலைமை என்ன? அவள் எவ்வளவு கேவலமாக அவளை அந்த சமுதாயம் நினைத்திருக்கும். அந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து அவளை தப்பிக்கிறதுக்கு தான் 3 மாதம் அளவும் பின்னால் நம்ம பார்ப்போம். கடைசி வசனத்தில் லூக்கா 1:56 3 மாதம் எலிசபெத் வீட்டில் இருக்கிறார். அந்த கர்ப்பிணியான பெண்களுக்கு தெரியும், அந்த முதல் 3 மாதம்தான் கஷ்டமான மாதங்கள். அது சரீர பிரகாரமாகவும் மனதளவிலும் அந்த பெண்கள் அதிகமாக கஷ்டப்படுவாங்க. அந்த நேரத்தை அந்த யோசேப்பு ரொம்ப அன்பாக ஆதரவாக அவங்களுக்கு நெருங்கின உறவான இதே போல் ஒரு சூழ்நிலையிலே அவளும் தவிச்சிட்ருக்கிறா. அவளுக்கும் ஒரு ஸ்டிக்மடைஸ் சிச்சுவேஷன். ஸோ அந்த சூழ்நிலையிலே 2 பேரும் ஒன்றா இருக்கட்டும்னு அனுப்பி வைக்கிறாரு பார்த்தீங்களா. இப்போ 2 பேருக்குமே கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆகவே இந்த நேரத்திலே இந்த 2 சகோதரிகளும் சேர்ந்து அவர்கள் அன்போடும் ஐக்கியமாகவும் அவர்கள் இருக்கிறது தான் 2வதாக நாம் கற்றுக்கொள்ள காரியம். கஷ்டமான நேரங்களிலே
எப்படி நாம் இணைந்து ஒருவரோடு ஒருவர் இணைந்து ஒற்றுமையாக இருந்து அந்த சமுதாயம் புரிந்து கொள்ளக்கூடாத சூழ்நிலையிலே நாம் தஞ்சம் புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் நான் இன்னொரு குறிப்பை கூட எழுதி வச்சிருக்கிறேன். என்னென்னா சேஃப் ஸ்பேசஸ். அவங்க 2 பேரும் ஒரு சேஃப் ஸ்பேஸ், தே ஃபவுண்ட் அ சேஃப் ஸ்பேஸ். சேஃப் ஸ்பேஸ்னால் என்னது? பாதுகாப்பான ஒரு இடம் அப்படின்றது பெண்களுக்கு அதிகமாக தேவைப்படுது பல சூழ்நிலைகளே. டொமஸ்டிக் அப்யூஸ், நேற்று தான் ஒரு மீடியாவில் ஒரு நியூஸை பார்த்தா அந்த பெண்ணை அந்த கணவன் அந்த அளவுக்கு மோசமாக அடித்து துன்புறுத்தி அந்த பெண் உயிருக்கு ஊசலாடி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கு ஃபண்ட் ரைசிங்காக ஒரு இன்வைட் வந்திருந்தது. பார்க்கும்போது மனசு கஷ்டமாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட இந்த பெண்கள் அந்த மாதிரி காரியங்களையும் தப்பித்து ஓட அவர்கள் அடைக்கலமாக போகிறதுக்கு ஒரு வீடு இருக்குதா? எந்த வீட்டுக்கு அவங்க போவாங்க? அம்மா வீட்டுக்கு போகவும் பயம், சமுதாயம் நம்மளை என்ன சொல்லும், இப்போ யாரோடு நம்ம சேர்ந்து இருக்க முடியும்? நம்ம சர்ச்சஸ் ஒரு ரெஃப்யூஜ் பிளேஸாக இருக்கிறதா? போதகருடைய இல்லம் ஒரு ரெஃப்யூஜ் பிளேஸாக இருக்கிறதா? அல்லது கிறிஸ்தவ குடும்பங்கள் என்று சொல்கிறோமே, நம்முடைய வீடுகள் ஒரு பாதுகாப்பான இடமாக, திறக்கப்பட்ட இடமாக இப்படிப்பட்ட பெண்களுக்கு இருந்திருக்கிறதா? எங்களுடைய ஊழியத்தின் அனுபவத்தில் நாங்கள் அதை கூட செஞ்சுருக்கிறோம். பல இடங்களிலே பணி செய்யும்போது ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. எங்கள் வீட்டை திறந்து கொடுத்தோம் வாங்க. இப்போ கூட சமீப காலத்தில் இந்த வீட்டையும் நாங்கள் திறந்து கொடுத்துருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்த ஒரு பெண்ணுக்கு. ஸோ நம்ம வீடுகள் கஷ்டப்படுகிற இப்படி அவலமான நிலைமையில் நிர்பந்தமான, அவங்க பண்ண தப்பே கிடையாது. ஆனால் அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும் இந்த ஸ்டோரியில் இயேசுவானவர் அவர் கண்ணியின் வயிற்றிலே பரிசுத்தாவியனுடைய வித்துனால தான் வந்தார். ஆனால் அந்த சமுதாயம் அதை புரிந்து கொள்ள வாய்ப்பு இல்லையே, கடைசி வரைக்கும் புரிந்து கொள்ளவில்லையே. ஆகவே இந்த பெண்ணுக்கு அடைக்கலத்தை கொடுத்த அந்த எலிசபெத்தின் வீடு பாதுகாப்பான ஒரு வீடு, சேஃப் ஸ்பேஸ். ஸோ அதனால தான் நான் 2வதாக செலிப்ரேட்டிங் ஸ்டிக்மடைஸ் சிஸ்டர்ஹுட் என்று சொல்லியிருக்கிறேன். அவர்கள் 2 பேருமாக சேர்ந்து அந்த 3 மாதம் அழகாக அவர்களோடு ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு அவர்கள் அந்த நேரத்தை ஜெபத்தில் கழித்திருக்கிறாங்க. இப்போ நம்ம வாசித்த பகுதியில் தான் நம்ம பார்க்க முடியும் 3வது ஹைலைட். அதுதான் ரொம்ப முக்கியமானது. செலிப்ரேட்டிங் சில்ட்ரன் சொன்னேன், செலிப்ரேட்டிங் சிஸ்டர்ஹுட், ஸ்டிக்மடைஸ்ட் சிஸ்டர்ஹுட்னு சொன்னேன். 3வது செலிப்ரேட்டிங் ஸ்பிரிச்சுவாலிட்டி. முழுவதும் ஆவிக்குரிய கருத்துக்கள் அதிகமாக பொதிந்து கிடைக்கிற பகுதி இது. இந்த 2 பேரும் லேசுப்பட்டவங்க கிடையாது. பாருங்க, மரியாளும் எலிசபெத்தும் ஆன்மீகத்தில் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் அல்ல. ஏன் சொல்கிறேன்னா, சகரியாவும் எலிசபெத்தையும் பற்றியுமே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 1:6 கத்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். அவங்க அந்த எலிசபெத் அம்மா அவங்களையும் சேர்த்து தான் போட்டிருக்கு. 2 பேரும் இருவரும் குற்றமற்றவர்கள், தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்கள். அப்படி ஒரு அருமையான அம்மா அவங்க. மரியாளை பற்றி நம்ம நிறைய மணிக்கணக்காக பேசலாம். நான் ஒரே லைனில் அவங்க ஒரு கன்னி, அவங்க கிருபை பெற்றவர்கள். கன்னின்னா அந்த சமுதாயத்தில் ஷி வாஸ் ஹோலி. அது இட்ஸ் அ லோடட் வேர்டு இல்லை. இன்றைக்கி கன்னி வெர்ஜினிட்டின்றது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இல்லாத ஒரு உலகத்தில் இன்றைக்கி போயிட்டுருக்கோம். ஸோ அந்த கன்னித்தன்மை என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்குமே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த பெண் ஒரு கன்னி, பரிசுத்தமான பெண், அவங்க கிருபை பெற்றவர்கள். ஆகவே இப்படிப்பட்ட 2 பேர் அவங்க ஒரு இடத்துல வந்திருக்கிறாங்க. இங்கே 2 பேரும் ஒருவரை ஒருவர் போட்டி போட்டு வாழ்த்துகிறார்கள். வாஸ்த அந்த போர்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 முறை அங்கே வாழ்த்துதல்ன்ற வார்த்தையே வருகிறது. அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலைநாட்டிலே யூதாவில் உள்ள பட்டணத்துக்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். ஒருவரை ஒருவர் வாழ்த்துகிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இல்லையா? கனம் பண்ணுகிறதில் ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று பவுலப்போஸ்தலன் சொல்கிறார். வாழ்த்துக்கிறாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் உள்ள பிள்ளை துள்ளிற்று. அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த ஃபீட்டஸ் உடைய மகிமை, கருவுடைய மகிமை என்னென்னா அதுக்கு எவ்வளோ ஒரு உற்சாகம் பாருங்க. இப்படி இருக்கிற பிள்ளைங்களை கொண்டு போட்டுறாங்களே. ஸோ துள்ளுது கருவிலே. அவர்களுக்கு அழகான உயிர். அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது இன்றைக்கி நிறைய சயின்டிஃபிக்காக நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறோம். ஸோ இங்கே இந்த வாழ்த்துதலை கேட்கும்போது யோவான் ஸ்நானகன் என்ற அந்த கரு துள்ளிற்று என்று பார்க்கிறோம். எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், இதெல்லாம் அழகான வார்த்தைகள், சத்தமாக ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று மரியாளை அவள் வாழ்த்துகிறாள். மரியாளுக்கு இதை கேட்டோன்னே என்ன ஞாபகம் வந்திருக்கும்? இதுக்கு முன்னால் அவள் யார் மூலமாக அந்த வார்த்தையை கேட்டா? ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று தேவதூதன் சொன்னார் இல்லையா? அதுக்கு பிறகுதான் இங்கே வந்திருக்கிறாங்க. அப்போ அதே வார்த்தையை கேட்கும்போது மரியாளுக்கு எப்படி இருந்திருக்கும்? எலிசபெத் ஒரு தீர்க்கதரிசியாக அவள் நினைத்திருக்கக்கூடும். எப்படி அதே வார்த்தையை சொல்லுகிறாள்? ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று. ஆகவே தான் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் தி சிஸ்டர்ஸ், இந்த 2 பேரையும் நம்ம பார்க்கும்போது
அவங்க ஒரு ப்ராஃபட்டிக் வாய்ஸ் அங்கே பார்க்குறோம், ஒரு தீர்க்கதரிசன குரலை நாம் பார்க்கிறோம். அதே வார்த்தையை தேவதூதன் சொன்ன வார்த்தையை சொல்லுகிறார், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. எப்படி தெரிந்திருக்கும் அந்த கற்பத்தின் கனி? அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இந்த உலகை ஆள வந்த அந்த தேவன் என்று எப்படி தெரிந்திருக்கும்? இன்னும் அழகாக சொல்கிறாள், என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது. அப்படின்னா பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக அவள் அந்த ஆவிக்குரிய ஞானத்தை பெற்றிருக்கிறாள். இந்த ஸ்பிரிச்சுவல் டிசர்ன்மெண்ட் இங்கே வந்திருக்கிறது ஆண்டவருடைய தாய். அது மாத்திரமல்ல, இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றுள்ள பிள்ளை துள்ளிற்று. இதுதான் நம்ம முதல் இதிலே பார்த்தோம், அந்த செலிப்ரேஷன் ஆஃப் த ஃபீட்டஸ் அண்ட் த சில்ட்ரன். வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. வாழ்த்துகிறார்கள் ரெண்டு பேரும் மாறி மாறி. கடைசியில் உள்ள வசனம், விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். ரொம்ப அழகான வார்த்தை, விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று சொல்கிறார். ஏன்னா அவளுக்கு தெரியும், எலிசபெத்துக்கு அவளுடைய கணவனுக்கும் அந்த தேவதூதன் சொல்லும்போது அவர் விசுவாசிக்கவில்லை இல்லையா? அவர் என்ன சொன்னார், எனக்கு ஒரு அடையாளத்தை தாங்க அப்படின்னு கேட்டார். அடையாளம் கிடைச்சிச்சு. என்ன அடையாளம் கிடைச்சிச்சு? அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவர் ஊமையாக இருந்தார். ஆனால் நீங்கள் மரியாள் கூட அதே மாதிரி சூழ்நிலை வந்துச்சு. அவளுக்கு கூட கொஞ்சம் கஷ்டம்தான். தேவதூதன் அந்த பெரிய ப்ராஜெக்டை கொடுக்கும்போது, நீ அந்த கன்னியாக இருந்து பரிசுத்தாவியின் வித்தினால நீ கற்பந்திருப்பாய் என்று சொல்லும்போது அவளுக்கு, அந்த டீனேஜ் கேர்ளுக்கு அது புரியல, கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ என்ன சொன்னால், இது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார், தேவதூதன் மூலம் சொல்கிறார், ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லும்போது, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டா பார்த்தீங்களா? அந்த வித்தியாசத்தை தான் இங்கே உணர்ந்தவளாக அந்த எலிசபெத் சொல்கிறாள், என்னுடைய கணவனை போல நீ அல்ல, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவர்கள் நிறைவேறும் அப்படின்ட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே எலிசபெத் ஒரு தீர்க்கதரிசன குரலை பெற்றிருந்தாள். இதை தாண்டி அடுத்த சிஸ்டர் மரியாளுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகத்தை பாருங்கள். அதுதான் அந்த மரியாளின் கீதம். அங்கே என்ன அழகாக அவள் பாடுகிறாள். அந்த பாடுகிற பாடலில் ரட்சிப்பை குறித்து பார்க்கிறோம், புரட்சியான கருத்துக்களை குறித்து பாடுகிறோம். இந்த மரியாளின் கீதத்தையும் பழைய ஏற்பாட்டில் இன்னொரு சகோதரியுடைய கீதத்தையும் நம்ம சேர்த்து பார்த்தோன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் பாடுறாங்க. அன்னாள் அவளும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை, குழந்தை இல்லாமல் குழந்தை பெற்ற அந்த சூழ்நிலையிலே she was celebrating the life of a boy child. அதுக்கப்புறம் celebrating through a song. அதே தான் அங்கே பண்ணிக்கிறாங்க. இந்த ரெண்டு பேருடைய பாட்டையும் நீங்கள் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே புரட்சியான அருமையான புரட்சி கவிஞர்கள், அருமையான ஆன்மீகவாதிகள். இங்கே மரியாள் என்ன பாடுகிறார், என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி ஆத்மாவை பற்றிய வசனங்கள், என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. ஸோ த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் தி சிஸ்டர்ஸ் ஷுட் பி செலிப்ரேட்டட். நம்ம இன்றைக்கி அதை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அழகாக அவள் பாடுகிறாள், ஆவி ஆத்மா. அது பாக்கி சரீரம் தான், சரீரமும் அவளுக்கு பரிசுத்தமான ஒரு சரீரம், கன்னியான ஒரு பெண் என்று நான் சொன்னேன். ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்து பாடினவள். அடுத்தது என்ன சொல்கிறாள், அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அந்த தேவதூதன் வந்து பேசும்போது கூட இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொன்னவள் தானே அவள். இங்கே அதே தான் சொல்லுகிறாள், அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கு இல்லையா? அவளுடைய ப்ராஃபட்டிக் வாய்ஸ் அங்கே பார்க்குறோம். இன்றைக்கி வரைக்கும் நம்ம சொல்கிறோம் வர்ஜின் மேரி இஸ் அ பிளஸட் லேடி என்று. தொடர்ந்து அவள் என்ன பாடுகிறாள், வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். இதுக்கப்புறம் தான் we see her liberative tone. அந்த விடுதலை நற்செய்தியை நாம் பார்க்கிறோம், விடுதலை என்னும் நற்செய்தியை பார்க்கிறோம். என்ன பாடுகிறார், வல்லமையுடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார். ஒரு டீனேஜ் கேர்ள் பாடுற மாதிரியே அது இருக்குது இல்லையா? எவ்வளவு அழகான தைரியமான கருத்துக்கள். ஏன்னா அவள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தாள். அதனால தான் அவள் அழகாக இதெல்லாம் சொல்லுகிறாள். அவருடைய நாமும் பரிசுத்தம் உள்ளது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறையாக உள்ளது அப்படின்னா இதெல்லாம் பழைய ஏற்பாட்டினுடைய வசனங்கள். அவள் பக்தி நிறைந்த ஒரு பெண், பழைய ஏற்பாட்டின் கதைகளையும் சங்கீதங்களையும் அவள் தெரிந்து வைத்திருந்தாள். இங்கே தொடர்ந்து அவள் சொல்கிற இன்னும் அதிகமான கருத்துக்கள், இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். ஸோ அன்றைக்கி இருக்கிற அந்த சிஸ்டம், அந்த பவர்ஃபுல் சிஸ்டம், அதெல்லாம் வந்து எதிர்த்து பேசுகிறாள். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார், பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளிவிட்டார் என்று சொல்கிறார் இல்லை? இப்போ அவங்களெல்லாம் அவங்க சேர்லேருந்து தள்ளிட்டார். ஆனால் என்ன போல ஒரு சாதாரண எளிய பெண்ணை ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை
வெறுமையாக அனுப்பிவிட்டார். ரிவர்சல்ஸை பார்க்குறோம், கான்ட்ராஸ்ட், ஒன்றுக்கொண்டு முரண்பாடான கருத்துக்கள். பலவான்களை தள்ளி தாழ்மையுள்ளவர்களை உயர்த்தினார், பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யமுள்ளவர்களை வெறுமையாக அனுப்பிவிட்டார். கடைசியாக அழகாக சொல்லி முடிக்கிறாள், நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்று அழகாக இவள் சொல்கிற இந்த காரியத்தை நான் அந்த அன்னாளுடைய சங்கீதத்தோடு நான் சேர்ந்து இப்போ நான் திரும்பவும் அதை பார்க்க போகிறேன். 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் அன்னாள் சொல்கிறதையும் நாம் குறிப்பாக வேகமாக நாம் வாசிப்போம். அங்கே அன்னாள் 1 சாமுவேல் 2 என்ன சொல்கிறாள்? அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. மரியாளும் அதுதான் சொன்னான், என் ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூறுகிறது. ஸோ அந்த ப்ராஃபட்டிக் டோன் பாருங்கள். எல்லாருக்கும் இந்த பெண்களுக்கு இன்று ஏனோ பெண்களை சாதாரணமாக நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அந்த நாட்களிலே இவ்வளவு வல்லமையாக இந்த பெண்கள் இருந்திருக்காங்கன்னா எனக்கு அது நினைக்கும் போதே மெய்சில் இருக்குது. இப்படியாக ஆண்டவர் இந்த பெண்களுக்கு இந்த உத்வேகத்தை தந்திருக்கிறார், தைரியத்தை தந்திருக்கிறார், எளிய பெண்களை உயர்த்திருக்கிறார். அது இன்றைக்கு நம்மை போன்றவர்களுக்கு விசேஷமாக பெண்களுக்கு இது எவ்வளோ பெரிய உத்வேகத்தை தருகிறது. என் அண்ணாள் என்ன ஜெபம் பண்ணுகிறாள்? என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. ஹானை பற்றி சொல்கிறா. ஹான்னா அந்த ஒரு பவர். என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. இவ்வளோ ஒரு எளிய பெண், சாதாரண ஒரு லே பர்சன். இன்னைக்கு சர்ச் டெர்மினாலஜியில் சொன்னோன்னா ஏலி தான் பாஸ்டர், இவர் சபைக்கு செல்கிற ஒரு எளிய பெண். ஆனால் இந்த பெண் அவள் சமுதாயத்தால் அன்னைக்கு நிராகரிக்கப்பட்டு குழந்தை இல்லாதவள் என்று சொல்லப்பட்ட இந்த பெண் இப்போது எங்கேருந்து இந்த தைரியம் வந்துச்சு? அவள் சொல்கிறா பாருங்க, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உங்களுடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். ரட்சிப்பினாலே. ஸோ இந்த இதே வார்த்தை தான் மரியாளும் பயன்படுத்துகிறாள் இல்லையா? ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். இவர்கள்லாம் ஆண்டவரை அறிய வேண்டிய விதத்தில் அறிந்து வைத்திருந்தார்கள். கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உண்மையில்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. அடுத்தது தான் அந்த மரியாளுடைய அந்த டோன், அதே டோன் இங்கே வருது பாருங்க, லிபரேட்டிவ் டோன், அந்த விடுதலை பேச்சு. இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் அப்படின்ட்டு அவள் சொல்லும்போது அவளுடைய தைரியத்தை அங்கே பார்க்குறோம், அவளுடைய உண்மையான ஸ்பிரிச்சுவாலிட்டியை நம்ம அங்கே பார்க்குறோம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ, பலவான்களின் வில் முறிந்தது. அவள் அந்த சூழ்நிலையில் பலரால் நிராகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவளுடைய சக்களத்தையை கொடுத்து முதல் அதிகாரத்தில் பார்க்குறோம். இன்னும் யாரெல்லாம் என்ன பேசுனாங்கன்னு தெரியல. அந்த ரிலீஜியஸ் சிஸ்டம் ஃபெயிலியராக இருந்துச்சு அன்றைக்கி ஏலியின் நாட்களில். இதெல்லாம் அவள் சேர்த்து வச்சு கடவுளுடைய சத்தமாக, பரிசுத்தாவியனுடைய சத்தமாக நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைகட்டப்பட்டார்கள். அந்த ரிவர்சல்ஸ் எப்படி அவள் மரியாள் பாடினாலும் அதே போல் இங்கே பார்க்குறோம். திருப்தியாக இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாக இருந்தவர்களோ இனி பசியாகிறார்கள். மலடியாக இருந்தவள் 7 பெற்றாள் என்று அவள் அழகாக அந்த சங்கீதத்தை பாடுகிறாள். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவர் பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். அந்த கான்ட்ராஸ்டிங் வேர்ட்ஸில் கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார். அதே அழகாக சொல்கிறார் பாருங்க மரியாளை போல். அவள் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், பிரபுக்களோடே உட்கார வைக்கிறார். என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்படி ஒரு எளிமையான பெண். அதே போல் இங்கே வழக்காடுகிறவர்கள், கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் இந்த பூமியை நியாயம் தீர்ப்பார் என்று நியாய தீர்ப்பை குறித்து சொல்கிற அந்த ப்ராஃபட்டிக் டோன், லிபரேட்டிவ் டோன் பார்க்குறோம். ராஜாவுக்கு பெலன் கொடுப்பார். கர்த்தர் தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பெலன் அளித்து அவர்களை அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதிக்கிறார். இப்படிப்பட்ட இந்த தீர்க்கதரிசன பெண்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். ஸோ 3 காரியத்தை சொன்னேன். செலிப்ரேட்டிங் த லைஃப் ஆஃப் சில்ட்ரன், ஈவன் த ஃபீட்டஸ் என்று சொன்னேன். செலிப்ரேட்டிங் த லைஃப் ஆஃப் ஸ்டிக்மடைஸ்ட் சிஸ்டர்ஸ் என்று சொன்னேன். இங்கே பார்த்தீங்கன்னா செலிப்ரேட்டிங் த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் திஸ் விமன். எவ்வளோ வல்லமையான ஒரு ஆன்மீகம் இவர்களுக்கு இருந்திருக்கிறது. மீண்டும் மீண்டுமாக இந்த சமீப நாட்களில் இந்த வசனத்தை எங்கேனாலும் சொல்லிட்டு இருக்கிறேன். என்னென்னா அந்த யோவேல் 2:28 அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். இங்கே எத்தனை குமாரத்திகள் பார்த்தீங்கல்ல, நம்ம கேட்டோம். அன்னாளுடைய ஆன்மீகத்தை குறித்து பார்த்தோம், அங்கே எலிசபெத்துடைய ஆன்மீகத்தை குறித்து பார்த்தோம், அங்கே மரியாளுடைய ஆன்மீகத்தை குறித்து பார்த்தோம். இவங்கெல்லாம் எவ்வளவு அழகாக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அதுதான் பயங்கரமான ஒரு கால். உள்ளதை உள்ளதென்று சொல்ல வேண்டியது ஒரு பயங்கரமான காரியம். அங்கே அவர்கள் அதை செய்தார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு செலிப்ரேஷன் தான் ஒரு உண்மையான செலிப்ரேஷனாக இருக்கும். எனக்கு இந்த குட் நியூஸ்
அப்படின்று நம்ம சொல்லுகிற அந்த இயேசு என்ற அந்த நற்செய்தி, அதை நாம் உடைத்து சின்ன சின்ன காரியங்களாக நம்ம பார்த்தோம்னா இதெல்லாம் தான் குட் நியூஸ். கருவும் வாழ்வும். நான் கருவை குறித்து நான் முதல்ல அதிகமாக ரொம்ப நேரம் அதை ஸ்பெண்ட் பண்ணி சொன்னேன். பயாலஜிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பர்த் ஆஃப் சில்ட்ரன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவளுடைய பிறப்பும் நற்செய்தி தான். என்றைக்கு அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த நாளும் மிகவும் முக்கியமான ஒரு நாள். இதுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். பெற்றெடுப்பது முக்கியமல்ல, பிள்ளைகளை தத்தெடுப்பது முக்கியமல்ல, அவர்களை ஆன்மீகத்தில் வழிநடத்தி என்றைக்கு அவர்கள் அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு நாளிலே அவர் மீண்டுமாக பிறந்த அனுபவத்தை நாம் தியானித்தோமோ அதே போல இந்த பிள்ளைகள் எல்லாம் யோவான் ஸ்நானகனை போல, இயேசுவை போல ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் இவங்கெல்லாம் விருத்தி அடையணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கருக்கலைக்காமல் அந்த பிள்ளைகளை விட்ட தப்பித்து குழந்தைகள்லாம் இன்றைக்கி பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்காங்க. அந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் வாசித்திருக்கீங்கல்ல. பிகாஸ் தேவர் லெட் டு லிவ், தே பிகேம் கிரேட் பீப்புள். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்றைக்கி மோசேயுடைய உயிரை காப்பாற்றினால்தான் அவர் ஒரு லிபரேஷன் லீடராக மாறினார். ரெண்டாவது காரியம், இந்த கலங்கப்பட்ட இந்த பெண்களை நாம் பாதுகாக்க வேண்டும். சேஃப் ஸ்பேசஸ் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். செலிப்ரேட் தி ஸ்டிக்மடைஸ்ட் சிஸ்டர்ஹுட் இன் சேஃப் ஸ்பேசஸ். மூன்றாவது, செலிப்ரேட்டிங் த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். நம்ம பார்த்த பகுதிகளில் அதிகமான நேரத்தை நம் பெண்களுக்கு கொடுத்தோம். அவை ரொம்ப முக்கியமானது. இப்படி நம்ம யோசித்து நம்ம குடும்பங்கள்லையும் சமுதாயத்திலும் சபையிலும் செயல்படுவோம். ஆனால் நம்ம ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் பண்டிகையை நாம் கொண்டாட முடியும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.